எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஜாப்னா, தமிழக போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம், அதுக்கான டேட் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்திலேருந்து விண்ணப்பிக்கலான்னு போட்டிருக்காங்க. சேல்ரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்காக உங்களுக்கு 27,000 இருக்கும். இதில் கேர்ள்ஸுக்கு ஃபீஸ் கிடையாது, மற்றவங்க தான் பே பண்ணுற மாதிரி வரும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30, 2024. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபை இன்னும் பார்க்கணும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை யார் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வெளியிட்ருக்கு. என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் ஸ்கில்டு ஆர்டிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. 2024க்கானது. இதுக்கான சேல்ரி 19,900லேருந்து 63,200 வரைக்கும் இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் ஸ்கில்டு ஆர்டிஸ்டியன். ஜாபு கவர்மெண்ட் ஜாபில் எடுக்கிறாங்க, ரெகுலர் பேசிக்கில் எடுக்கிறாங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 10 பேர் எடுக்க போகிறாங்க. லொக்கேஷன் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மோடு ஆஃப்லைனில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஆர்டிசியன் போஸ்ட் எடுக்கிறாங்க. 10 பேர் எடுக்கிறாங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஐடிஐ இன் ரிலவெண்ட் ஃபீல்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா 8th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 19,900லேருந்து 63,200 வரைக்கும் பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ட்ரேட் டெஸ்ட் மூலிமா எடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 100 ரூபி பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் உமனாக இருக்கீங்க, அப்படின்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்கீங்கன்னா அவங்களாம் ஃபீஸ் பே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஹவு டு அப்ளைன்னு பார்க்கலாம். இது ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. நம்ம அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். இல்லை நேராக எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். நம்ம டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணும் போது அட்டஸ்டோடு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே நம்ம சப்மிட் பண்ணுறது எப்பவுமே பெஸ்ட்டு. அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அப்ளிகேஷன் வெளியிட்ட தேதி பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024. ஸ்கில்டு ஆர்டிசனுக்கு எடுக்கிறாங்க. ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சியில் எடுக்கிறாங்க. நான் கேஸ்டட் நான் மினிஸ்ட்ரியல் எடுக்க போகிறாங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்வி மெக்கானிக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதில் 4 பேர் எடுப்பாங்க. அதுவும் கேஸ்ட் வைஸில் தான் எடுக்க போகிறாங்க. ஜென்ரலில் 2 பேர், ஓபிசியில் ஒருத்தவங்க, இடபிள்யூவில் ஒருத்தவங்க எடுக்க போகிறாங்க. எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சி, அதுவும் ஜென்ரலில் எடுப்பாங்க. டயர்மேன் ஓபிசியில் 1 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. பிளாக் ஸ்மித்து யூஆரில் ஜென்ரலில் 1, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1 எடுக்க போகிறாங்க. மொத்தம் 3 வேக்கன்சி எடுக்க போகிறாங்க. கார்பெண்டர் ஒருத்தவங்க தான் எஸ்சியில் எடுப்பாங்க. டோட்டலாக 10 வேக்கன்சி எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சேல்ரி சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி. எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30/8/2024. இது 1 yearக்கு எடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 சொல்லியிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி என்ன ஏஜோ அதுபடி தான் எடுப்பாங்க. ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 years கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன், மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில்
இதாங்க நமக்கான அப்ளிகேஷன். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும். இதில் நேம் அப்ளிகேஷன் போடணும். நீங்கள் எந்த ஒர்க்குக்கு அப்ளிகேஷன் போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து உங்களோட நேம், நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்கன்னு சொல்லிட்டு போடணும். நீங்கள் மேலாக இருந்தால் பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கணும், இல்லைனா ஃபீமேலாக இருந்தால் இதில் எதில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாதர் நேம், அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், உங்களோட அட்ரஸும் இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. ரிலீஜன் அண்ட் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த், அதோட உங்களோட ஜூலை 1 உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் கேட்டிருக்காங்க. இத்தனை இயர் ஆகுது, இத்தனை மந்த், இத்தனை டேஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷனும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஐடியில் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எங்கே ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எம்வி மெக்கானிக் 1 கேட்டிருக்காங்க. லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் எப்போ கிளைம் பண்ணீங்க, எப்போ லாஸ்ட் டேட், வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமாக இதில் உங்களோட சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருங்க. டேட் அண்ட் பிளேஸும் போட்டுருங்க. இது கூட அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அது கூட அட்டஸ்ட்டும் போட்டு கொடுத்துடணும். இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிங்க. இதில் உங்களுக்கு இன்னும் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.